ஹாய் எல்லாம் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா வேலன். நீ வெற்றி வேலனா? வெற்றி ஒன்னும் கூப்பிடல. வேலன் புட்டு வரையை தான் வந்திருக்கோம். எடுத்து இன்னைக்கு எடுக்க வந்தாச்சு. போன வாரம் வீடு தள்ளி வந்திருக்கோம், மன்னிக்கணும். வர முடியல, பண்ண முடியல. சென்னைக்கு போயிட்டான், அதான் விஷயமே. அதெல்லாம் என்ன சொல்ற? வேண்டா, சரி வாங்க வெளியே போலாம். நம்ம தஞ்சாவூர்ல புதுக்கோட்டை மெயின் ரோட்ல இசிபி இருக்கு. அதுக்கு நேர் ஆப்போசிட்ல தான் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா மகாராஜா இருக்குல்ல சில்க்ஸ், அதுக்கு இப்ப நியர்பை இருக்கு. அதாவது நியூ ஓஷியனுக்கும் நடுப்புல இடையில இருக்கு. நடுவுல வந்து பக்கத்துல தெளிவா போடணும். சரியா? இடையில இருக்கு. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேன். ஏதோ ஆர்டர் பண்ணா ஆர்டர் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கு, டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கும். வாசனையும் கம்ம கம்மனு இங்க இருக்குது. நல்லா இருக்கு. மெயினா இவங்க வந்து ஹெல்த் தான். அது நம்ம வந்து இவ்வளவு வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்டே இருந்தோம்னால இப்ப வந்து இப்ப நம்ம தன்னோட பாரம்பரியத்துக்கு திரும்பி உள்ள போயிரும் அப்படின்னா உள்ள போயிரும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த வீடியோக்கு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், க்ரௌடு பயங்கரமா இருக்கும். ஏன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இங்க நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வாட்டி வாங்கி சாப்பிட்ருக்கேன். நல்லா இருக்கு, புட்டு நல்லா இருக்கு. இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா பால் பணியாரம் ஸ்பெஷல் பருத்தி பால் இங்க இருக்கு. இவங்கள்ட்ட ரொம்ப நல்லா இருக்கும். மதுரை ஃபேமஸ் பருத்தி பால் இங்கே செம்மையா இருக்குங்க. நான் குடிச்சிருக்கேன், 2 வாட்டி குடிச்சிருக்கேன். செம்மையா இருக்கு. அடுத்து வந்து நான் அந்த புட்டுமே உங்கள்ட்ட நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து குழி பணியாரம் வச்சிருக்காங்க. இதுமே லிஸ்ட் வந்து அடிக்கிட்டே போகலாம். லிஸ்ட் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ரேட் வைஸுமே வந்து ரீசனபிளா இருக்கு. சூடா ஒரு பருத்தி பால் சொல்லிக்கிறாயா? கண்டிப்பா 10 ரூபால ஆரம்பிச்சு இவங்கள்ட்ட ஒரு 50 ரூபா வரைக்கும் மெனு இருக்கு. நல்லா இருக்கு. என் அம்மாலாம் சொல்லிருக்காங்க எதாவது சாப்பிடணும். ஆமா சொன்னாங்க. பரவாயில்ல உங்கள்கிட்ட இனிப்பு சாப்பிட்டு ஆரம்பிக்குன்னு சொன்னாங்க. அதனால இனிப்பு சாப்பிட்டு ஸ்வீட் எடு கொண்டாடு. அது மாதிரி ஸ்வீட் எடுத்து பால் பணியாரம் ஃபர்ஸ்ட் தான் இவங்க ஆக்சுவலாக ஹோம்ல ப்ரிப்பேர் பண்ணி இங்கே ஒன்று வந்து வச்சு சேல் பண்ணுறாங்க. அதான் நம்ம வீட்டில் எப்படி சாப்பிட்றோமோ அதே டேஸ்ட் தான் இங்கே. சூடாகவே இருக்கு. சூடாக இல்லை முதல்ல பால்கிட்ட வந்து சூடாக தான் நல்லா இருக்கும். பால்கிட்ட சூடாக இருக்கு. மெயினாக எங்கள் அம்மா அடுத்து சொன்னாங்க, ஸ்வீட் ரொம்ப சாப்பிடாத. என்கிட்ட புடிங்கி சாப்பிடுங்களா? இல்லை ஸ்வீட் ரொம்ப சாப்பிடக்கூடாதா, அப்பப்போ வந்து காரமாக சாப்பிடணும்னு சொன்னாங்க. அதனால் காரமாக சாப்பிட்றோம். இது வந்து சுண்டல் ரொம்ப ப்ரோட்டீன் அதிகமாக உள்ளது. அதுவும் இவங்க வந்து ஹெல்த்தியாக கருப்பு சுண்டல் தான் போடுறாங்க. அதே சுண்டலை வாங்கி நீனு சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படின்னா ஒரு அம்மா கையில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல். எங்க கேட்ட அதனால இருக்கிற சொல்லிடணும்ல. வீட்டில் எப்படி உங்க அம்மா வந்து எப்படி செஞ்சு கொடுப்பாங்களோ அதே டேஸ்ட்ல தான் இங்கே வந்து அவைலபிளா இருக்கு. அதனால் கண்டிப்பா நீ வந்து ட்ரை பண்ணி சாப்பிடலாம். இந்த கருப்பு கொண்டாடணும் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வேகாது. இது நல்லா வீட்டில் ஊற வச்சு நல்லா வெந்திருக்கு, சிறப்பாக இருக்கு. பார்த்து செஞ்சிடறேன். பால் பணியாரமும் அல்டிமேட். கரெக்டாக கொஞ்சம் கூட எதுவும் கூட போல குறையில. 2 ஐட்டமே செம்மையா இருக்கு. நாங்கள் சாப்பிட்ட வரைக்கும் நல்லா இருக்கு, சூடா இருக்கு. அதான் மெயின். ஏன்னா இப்போ வந்து கிளைமேட் உங்களுக்கு தெரியும், தஞ்சாவூர்ல ஒரு 4-5 நாளா மப்பு மந்தாரமா இருக்கு. மழை பெய்யுங்குது பெய்யாதுங்குது, அப்பப்போ தூருது அப்பப்போ தூர மாட்டேங்குது. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அவ்வளோ அவதிப்பட்டோம். ஆமா, என்ன வெயில். மஸ்ட் ட்ரை பண்ணுங்க ரெண்டுத்தையுமே. நாங்கள் அடுத்தது வந்து பனியாரம் ஆர்டர் போட்டிருக்கோம். இது இல்லாமல் புட்டு ஆர்டர் போட்டிருக்கோம். இது இல்லாமல் பருத்திப்பால் ஃபைனலில் போட்டுருவோம். பருத்திப்பால் ஆர்டர் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக என்னன்னா பருத்திப்பால் வந்து இவங்க வந்து தேங்காய் தூவி போடுறாங்க. கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கு. பருத்திப்பால்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃபேமஸ் மதுரை சைட்லாம். டெய்லியும் எனக்கு தெரிஞ்சா வந்து சின்ன பிள்ளைல ஒருத்தர் குறத்த தலையில வச்சுக்கிட்டு வந்து விற்பாரு. பருத்திப்பால் விற்பாரு. எங்கேயா இருந்தோம் காட்டன் மீல் அப்படின்னு விற்பாரு. காட்டன் மீல் இதே வாய்ஸ்ல பருத்திப்பால் அப்படியே இங்கிலீஷ்ல காட்டன் மீல் இங்கிலீஷ் சொல்லுவாரா?
அப்படின்னு சொல்லி திருத்து போவாரு. ஆனால் தாத்தா இப்போ இல்லை நினைக்கிறேன். நல்லா இருக்கும், அப்படியும் நல்லா இருக்கும். நான் அதுக்கப்புறம் வந்து இப்போ இங்கே தான் சாப்பிட்றேன். நல்லா இருக்கு. கிட்ட காமிச்சிருக்கோம். நல்லா சூடாக இருக்கு. இவன் என்ன பண்ணிருக்காங்கன்னா தேங்காய் போட்டுருக்காங்க, நெய் போட்டுருக்காங்க, வெள்ளத்தை ஆட்டையை போட்டாமல் இருக்காங்க. வெள்ளத்தை கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. இந்த நெய் வளைக்கும், இந்த புட்டு ஃப்ளேவர் இருக்கும். ஐயோ நான் விளையாட்டு சொல்ல சீரியஸாக நல்லா இருக்கு. ஆக்சுவலாக எப்படி டேஸ்ட் எப்படி இருக்கு? நான் நிறைய வாட்டியும் சாப்பிட்ருக்கேன், 3 வாட்டி 4 வாட்டி வாங்கியிருப்பேன். டேஸ்ட் எப்படி இருக்கு? நீ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கடையை வந்து சாப்பிட்றேன். எப்படி இருக்கு? புட்டு, அப்புறம் வந்து அந்த வெல்லம், சக்கரை வெல்லம் தான் அதுதானே. பூவை பூவுன்னு சொல்லலாம், குயிப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். சக்கரை, அந்த தேங்காய் துருவுனது, நெய் இது 3ம் நெய் போதும் சொல்ல ஊற்றிட்டாங்க. கலந்து உள்ளே தள்ளும்போது மிக சுவையாக உள்ளது, அருமையாக உள்ளது. அது உடம்பு ஹெல்த்தியாக ஒரு ஈவினிங் நேரத்தில் ஒரு நைட்டு ஃபுட்டாக கூட. ஏன்னா கடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இதுன்னு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 6:30 மணிலேருந்து நைட்டு ஒரு 9:30 மணி வரைக்கும் அவைலபிளாக இருக்குது கடை. இது வந்து என்ன புட்டுனா கேழ்வரகு புட்டு. நான் சாப்பிட்ற கேழ்வரகு புட்டு உடம்புக்கு என்ன நல்லதுன்னா உடம்புல இருக்கிற கொழுப்புகளை வந்து கெட்ட கொழுப்புகளை வந்து கரைச்சிடும் கேழ்வரகு புட்டு வராது. நெக்ஸ்ட் உங்களோட புட்டுங்க வெரைட்டிகள் நிறையா இருக்குது. ஆமாம், நிறையா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் எனக்கு பிடிச்சதை நீங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கோம். ஏன்னா இது எல்லாமே வந்து ஓன் இது வந்து வீட்டிலேருந்து ரெடி பண்ணி கொண்டு வந்து இங்கே வச்சு இங்கே வந்து சேவ் பண்ணுறாங்க. அதுவும் இந்த அந்த கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்க. ஆமாம், செம்மையாக சுட வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. லைட்டாக ஜில்லுன்னு இருக்குது, இது சூடாக இறங்குது. ஐயோ அதெல்லாம் அனுபவிக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும். ஏன் சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கு. சாப்பிட்டுக்குமே ஒரு மைண்டில் வந்துச்சு. சில பேர் வந்து இந்த சர்க்கரை நீ சொன்ன ஆரம்பத்தில் சர்க்கரை ஜீனின்னு சில கடையில் நம்ம சர்க்கரையும் வச்சிருப்பாங்க. சர்க்கரை சும்மா பேருக்கு தூக்கிட்டு 2 கிண்டி விட்டு பார்சல் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டு போயிடுவாங்க. பார்த்தா ஒன்றுமே இருக்காது, அந்த ஃப்ளேவர் இருக்காது, நாட்டு சர்க்கரை போகிற ஃப்ளேவர் இருக்காதுல்ல. ஆனால் இது அப்படி இல்லை. இதுவுமே வந்து போதும்னு சொல்கிற அளவுக்கு நிறையவே இருக்குது. தகட்டாமல் இருக்குது. நம்ம இந்த ஒரு பைட் எடுத்தீங்கன்னா இதில் கண்டிப்பாக வந்து ஒரு சர்க்கரை வந்து நம்ம வந்து வாயில் வந்து தென்படுது. கரெக்டு தானே? தென்படுது. கேமராமேனை கூப்பிட்டேன், அங்கே போயிட்டேன். ஷூட்டிங் போயிட்டாப்லையா? இந்தியன் 2க்கு ஷூட் கிடைக்கல அவருக்கு. இந்தியன் 2க்கு ஷூட்டிங்க்கு ஆள் இல்லை நாங்கள். அப்படியா? அதனால கிளைமேக்ஸ் ஷூட் போயிட்டு இருந்துச்சான். இன்னும் ப்ரீ ப்ரொடக்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஹாரி பாட்டர் அந்த படத்துக்கு போயிட்டாருன்னு அந்த அளவுக்கு. சரி, நம்ம ஆர்டர் பண்ண புளி பணியாரம் வந்துட்டு இனிப்பு பணியாரம், புளி பணியாரம் சொல்லுவாங்க. புளி இனிப்பு பணியாரம், எதுவும் பணியாரம் சாப்பிட்டதில்ல, ரெண்டுமே கலந்தது தான் பணியாரம். தொடும் போதே எல்லாம் மெது வந்து பஞ்சு மத்திய தொட முடியாது. இருக்கு, நல்லா இருக்கு. அந்த நல்லா இருக்கு. இப்போ அடுத்த வர மாட்டேங்குது. சூட இருக்குங்க. இது லைட்டாக ஆவி பறக்குது, உங்களுக்கு தெரியுதான் தெரியல. நல்லா சூடாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் ஒரு ஈவினிங் டயத்தில் நல்ல ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஏதாவது கண்டதெல்லாம் கொடுக்காம ஏதாவது கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிள்ளைங்க நல்லா ரொம்ப ஆயில் இல்லாமல். ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் புளிக்க வச்சு தான் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த புளிப்பு ரொம்ப தெரியல, நல்லா நீட்டாக இருக்குது. பக்குமா கரெக்டாக தானே இருக்குது. பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது 8 நாள் கொடுப்பாங்க. 8 நாள் வந்து 50 பைசா. ஆயமாட்ட போய் கொடுப்பேன். பனியார் சொல்கிறோம். அவங்க தான் எனக்கு எல்கேஜி படிக்கும்போது ஆயமா காலம்பரம் பனியார் கொடுப்பாங்க. கொடுத்து 2 வாங்கி சாப்பிட்டுட்டு 2 3 கொடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு போய் ஸ்கூலுக்கு. நல்லா இருக்கு. ஆவரேஜான்னு சொல்லாமல் சூப்பராக இருக்கு, நீட்டாக நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாமே கொஞ்சம் பார்த்து தான் பண்ணுறாங்க. நல்லா அது வீட்டில் ஹோம்மேடு இது. ஆக்சுவலாக கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நம்ம அடுத்தது ஆர்டர் பண்ண பருத்தி பால் வந்துட்டு அது வந்து சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். நான் சாப்பிட்டு ரிவ்யூ சொல்கிறேன். சூடாக இருக்குது. ஆஹா ஆஹா ஆஹா, நல்லா இருக்குல்ல, நல்லா செம்ம ஃப்ளேவராக இருக்குல்ல, நல்லா இருக்கு. பருத்தி பால் குடிக்கும்போது எனக்கு ஒரு பாட்டு ஒன்று ஞாபகம் வருது. கார்பரேட்ல போயிருது. கார்பரேட்லையா? காபி ரேட். ஐயோ, இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். பசங்களா, அருமைக்கிட்ட முண்டங்களா. கார்பரேட்டா? என்ன ரைட்டு? காப்பி ரைட். எதுவும் பாடிடாத தயவு செஞ்சு. இது வந்து ஆக்சுவலாக நான் பாதி குடிச்சிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து இது என்னென்ன போடுவான்னு தெரியல, எனக்கு ஃப்ளேவர் வந்து சரியாக தெரில. ஏன்னா அது வந்து அவங்களோட
எப்படி சொல்கிறது சிக்னேச்சர் டிஷ்னு சொல்லுவாங்கள்ல, அதில் இது ஒன்று. இந்த பருத்திப்பால் புட்டு. பருத்தி பால்னா பருத்தி பஞ்சு கிடையாது, அந்த பஞ்சுக்குள்ள வந்து பருப்பு மட்டும் இருக்கும். ஆமாம், அந்த பருப்பு வந்து ஆமாம். சில பேர் வந்து பருத்திப்பால்லாம் பஞ்சு இருக்குமா அவங்க கேட்குறாங்க. பஞ்செல்லாம் இருக்காது. இது வந்து அவன் சொன்ன மாதிரி உள்ள பருப்பு ஒன்று இருக்கும். அந்த பருப்பு தான் எடுத்து ஆக்சுவலாக இது இங்கே நம்ம ஊரில் கிடைக்காது பருத்திலாம். வெளியூரில் இந்த மதுரை தாண்டி தேனி சைடு இப்போ போட்டிருக்காங்க. இப்போ தான் ரீசெண்டாக, முன்னெல்லாம் அங்கேயும் தானே மதுரை தேனி சைடு தான் அதிகமாக போடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. இது இப்போ தான் சைடில் காட்டன்லாம் போடுறாங்க. அது மாதிரி அங்கேருந்து கஷ்டப்பட்டு விவசாயிகள் கை மூலியமாக வந்து இது மாதிரி சேல் பண்ணவங்களுக்கு கிடச்சி நமக்கு வந்து கையில் கிடச்சிருக்கு பருத்திப்பால். நல்லா இருக்குது, உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஒரு வழியாக நம்ம வந்து எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. இங்கே வந்து எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து இங்கே வந்து நம்ம வந்து ஹெல்த்தியாக நமக்கு தோதாக உள்ள மாதிரி சாப்பிட்ருக்கு. எப்படி நீ எப்படி ஃபீல் பண்ணுற? சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது, எதுவுமே நல்லா இருக்குது சாப்பாடு. ஏன்னா நைட்டு அவ்வளோ ஃபினிஷிங்கு. ஏன்னா நம்ம வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வர மாதிரி வீட்டில் செய்கிற மட்டும் தான் நல்லா இருக்குது. உண்மையாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. என்ன வீட்டில் ஸ்நாக்ஸ் பண்ணணும்னா இப்போ நாங்கள் சாப்பிட்டதெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றா செஞ்சு கொடுப்பாங்க. இது எல்லாமே சேர்த்து ஒரே நாளில் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நல்லா இருக்கு. ஆமாம், நல்லா இருக்கு. ஆனால் அதான் சொன்னால் ஒரு 20 ரூபா 10 ரூபா 20 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து இவங்கள்ட்ட வந்து ஒரு 50 ரூபா வரைக்கும் டிஷ் இருக்குது. ஒன்றும் நீங்கள் எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க. அதுதான் இப்போ நானும் அதான் சொல்ல வந்தேன். எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க, நம்ம வந்து இதையும் வந்து ஒரு வாட்டி வந்து சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருக்குது. கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குது. இந்த கடையோட ரேட்டிங் வந்து கண்டிப்பாக வந்து 10 கொடுக்கலாம். ஏன்னா வந்து ஹோம்மேடாக வந்து ஹோமில் செஞ்சு கொண்டு வந்து இங்கே வந்து சேல் பண்ணிட்டாங்க. ஒன்று நமக்கு வந்து தஞ்சாவூர் மக்களுக்காக பார்த்து ஒன்று வந்து இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய், வணக்கம். மீண்டும் சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது வெற்றி ராஜராஜன். பெல் பட்டன் அமுக்குங்க. மறந்து பெல் பட்டன் அமைக்கிறேன். நம்பல காப்பாத்தணும்னு ஆசைப்பட்ட, காப்பாத்தி விட்டு போ.